ஹலோ டெவில் பாய்ஸ். இந்தியாவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு கார்டியன் இஸ்லாண்டை முடிச்சிருப்போம். ஐலாண்டை அதில் வந்து அவ்வளோவா நியூஸ் போகல, சரின்னு சொல்லிவிட்டு கார்டியன் டெம்போ போட்டிருப்பேன். அதில் வந்து நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததால் இன்னும் வீடியோஸ் அப்லோட் பண்ணல. ஆனால் இன்னும் வரப்போகிற காலத்தில் வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் ஆகிருக்கான கார்டியன் டெம்போ பிடிச்ச வீடியோஸ். ஆனால் இந்தியாவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கார்டியன் டெம்பிள் கைஸ். ஏன்னா இதில் சின்ன மிஸ்டேக் என்னன்னா, கார்டியன் டெம்பிள் நான் பாதிக்கமாக முடிச்சிட்டேன். அதில் நான் வீடியோ எடுக்க விட்டுட்டேன் கைஸ். வீடியோ எடுத்தேன்னா எப்படியோ டெலிட் ஆயிடுச்சு எனக்கே அறியாமல். சரி விடுங்க, நான் இதுலேருந்து இப்போ வீடியோ எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த வீடியோ நம்ம யார் என்னென்ன தர போகிறாங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஆனால் இங்கே ஒருத்தன் சோடா போட்டு நிற்கிறான் பார்த்தீங்களா, அவனுக்கு பின்னாடி ஒரு பொம்பளை இருப்பா. அவங்களுக்கு ஒரு போக்கிமான் தருவா. அவங்களுக்கு ஒரு போக்கிமான் தந்துருவா கைஸ். ஐயோ ஐயோ ஐயோ, சூப்பர். சொல்ல மறந்துட்டேன், இதில் போனால் அவங்க போக்கிமானுக்கு செம்ம அடி வாங்குவீங்க. இதில் போச்சுன்னா அவங்க போக்கிமான் செம்மையாக அடி வாங்குங்க கைஸ். இதில் வர்றப்போ போக்கிமானோட மாற்றிக்கிறது நல்லது நான் சொல்லிடுறேன். இதான் கைஸ் எனக்கு வெறியாது. சல்லுன்னு போய் முடிக்கலான்னு பார்த்தா இவங்க பண்ணுற அளப்புற. ஐயோ, வெறியேற்றுறாங்க கைஸ். சரி வாங்க, இந்த மேட்ச் நம்ம டப்புன்னு முடிப்போம். இதெல்லாம் ஒரு ஸ்பிரிட் டைப்பு, கண்டிப்பாக குட் நைட் டைப் தான், கோஸ்ட் டைப் தான். கண்டிப்பாக குட் நைட் கோஸ்ட் டைப் தான் கண்டிப்பாக ஜெயிக்கும். ஏன்னா ஸ்பிரிட் ஃபயர் டைப் கிட்டலாம் குட் நைட் டைப் அவ்வளோ சீக்கிரம் தோக்காது. அதுவும் இல்லை கைஸ், மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பெல்லைக்கான ஆனில் போட்டுட்டு பாருங்கள். ஒவ்வொரு வீடியோ வரதுனா உங்களுக்கு கன்ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வரதுனா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். கமெண்ட் பண்ணிடுங்க அடுத்து என்ன போடலான்னு சொல்லி. டைனமெண்ட்ஸ் அப்டேட்டை பற்றி நான் வீடியோ போடலாம். இந்த சோடா பொட்டி தலையில் தான் அடிக்கணும் கைஸ். ஆனால் பயங்கரமாக டேமேஜ் கொடுத்துட்டேன் கைஸ். ஃபஸ்ட்டு என்னோடய டிஃபென்ஸை குறையணும். என் டிஃபென்ஸை குறைச்சிட்டா ஒரு அடியில் நம்ம முடிக்கிற மாதிரி வச்சுக்கலாம். யார் அட்டாக் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட்டு டிஃபென்ஸை குறைச்சி விட்ருங்க கைஸ். டிஃபென்ஸ் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிடுங்க சரிங்களா. அவன் தான் போட்டியில் வந்து ஈஸியாகவே ஓரளவு போட்டி ஈஸியாகவே இருக்கும். டிஃபென்ஸை நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா வச்சுக்கவேன், எஜ் ரூட் அந்த மாதிரி போட்டுட்டு பவர்ஃபுல் அட்டாக் கொடுத்தீங்கன்னா பாதி லைஃப் போயிடும். அதில் ஃபஸ்ட்டு இந்த ஒரு போக்கிமானை முடிச்சிட்டோம்னா அடுத்த எல்லா போக்கிமானும் ஈஸியாக நீங்கள் முடிச்சிடலாம். பார்த்தீங்களா, ஈஸியாக முடிஞ்சிச்சு. கைஸ் இப்போ இவனை ஈஸியாக முடிச்சிடலாம். டைனமைட்ஸ் ஏன் பாட்டு பையனா. வீடியோலாம் பார்க்குறீங்க கைஸ், ஆனால் வீடியோ பார்த்துட்டு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. அது ஏன்னு தெரில. ஒரு வீடியோ பார்க்குறீங்க, லைக் போட்டுட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்களேன். அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போட எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோவில் எப்படி இருந்தாலும் இப்போ தோக்கடிச்சிடலாம் கைஸ். கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும். ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே போவாங்க கைஸ் வீடியோ. பத்து நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போயிடும். தேவைப்படும் இல்லை, நான் அந்த வேர்ல்டு நான் ஏற்கனவே வந்திருக்கேன் இல்லை வரப்போகிறேன்றவங்க மட்டும் இந்த வீடியோ நல்லா பார்த்துக்கோங்க கைஸ். ஏன்னா இனிமேல் இந்த வேர்ல்டு வரப்போகிறேன்றவங்களுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, கண்டிப்பாக இப்போ உங்களை கோல்டன் சிட்டி கோல்டன் டெம்பிள்லாம் முடிச்சவங்க நல்லாவே தெரியும். இந்த டைமண்ட் மட்டும்லாம் தருவாங்க பார்த்தியா, சிட்டி பேர் சரியாக தெரில கைஸ். ஆனால் அங்கெல்லாம் வந்தவங்களாம் தெரியும். ஏன்னா அவங்க கேட்குற போக்கிமான்ஸும் நம்ம ஃபஸ்ட்டு வரணும் அந்தமாரி சொல்லுவாங்க. அது கொஞ்சம் ஹார்டான லெவலாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் இதுலேயும் கேட்பாங்க கைஸ். அதனால் எந்தெந்த போக்கிமான்ஸ் காட்டுறேன்னு சொல்லி நீங்கள் முன்னாடியே பார்த்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டெவலப் பண்ணிக்கலாம். நானாக எக்கச்சக்க தடவை கஷ்டப்பட்டிருக்கேன். திடீர்னு ஒரு போக்கிமான் எடுத்துலான்ட்டுருவாங்க. இதில் என்ன தெரியுமா மேட்ரு, சில பேர் வந்து இதில் ஏபிகே மூடில் போட்டு ஏற்றிலான்ட்டாங்க. அதனால் ஈஸியாக எல்லாமே பண்ணிட்டு போடுவாங்க. நான் வந்து ஏபிகே மூடில் போடல கைஸ். நான் இதில் அப்படியே ஏற்றிலான்றதால காயின்ஸ் இதெல்லாம் என்கிட்ட கம்மியாக தான் இருக்கும். நான் எக்கச்சக்க தடவை ரீஜன் அந்த மாதிரி லீடர் போர்ட்ஸில் என்ட்ரி போட்டுட்டு
காயின் சேர்த்து ஒரு 41,000 காயின் கிட்ட சேர்த்து வச்சுனுக்கிறேன். அதை வச்சு தான் போல் போட்டுனுங்கிறேன் இந்த டைனமண்ட்ஸில். இப்போ புதுசாக கேம் நான்ட்டு சாக்லேட் எடுக்கிற மாதிரி கொண்டு வந்ததால அதுதான் கைஸ் பண்ண முடியுது. ஏன்னா முன்னாடினா ரொம்ப கஷ்டம். கழட்டு பையன் என்னமோ சொல்லினே இருக்கு கழட்டு பையன். சரி கைஸ், அடுத்து ஒருத்தவங்கள பேட்டில் போடுறப்ப சொல்கிறேன். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பாய் டெவில் பாய்ஸ்.